ராசி நட்சத்திரம் மாறிடுச்சுன்னா விட்டுருவாங்க. சில பேர் வந்துட்டு ராசி கூட ஒரே ராசியாக இருந்துட்டு நட்சத்திரம் ஒன்றே வேண்டாம், வேறு வேறு நட்சத்திரம் இருந்தாலும் ஒத்துக்குருவாங்க. அது வந்துட்டு அப்புறம் தேதி மாதம் வருஷம் திருப்பி 3த்தையும் கூட்டுங்க, கடைசி 4வது நம்பர் வரும். இந்த 4 நம்பரை கையில் வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் பார்க்குறது. ஆனால் கொஞ்சம் டஃப்பு தான் இது. டஃப்னா அது ஒரு நம்பர் ஒரு சைடில் ஒத்து போச்சுன்னா ஒரு சைடில் ஒத்து வராது. பணம் போடுறவங்களும் டைரக்ட் பண்ணுறவங்களும் யோசிக்க வேண்டியது, படம் பார்க்குறவங்க யோசிக்கிறாங்க. அதை யோசிக்கிறதுக்கு உங்கள் லைஃப்பை யோசிக்கிறதுக்கு ஏன் நேரம் இல்லைன்னு சொல்லணும். 2ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் 9, 3ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பரு 6, 7, 8, 4ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டு 7. அதிகமாக இம்பார்ட்டன்ஸு மேரேஜ் டேட்டு தான். இது உலகத்துக்கே வந்துட்டு மேரேஜ் டேட்டும் நம்மளுடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நல்ல குட்டி செம்பு, காலில் அந்த பாதம் கீழே பார்த்தீங்களா, நல்லா ஜில்லு 2 கால் நல்லா ஃபுல்லாக விடுங்க, அப்படியே கோவம் அடங்கிடும். ஆன்மீக உலா அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. அப்பப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் லைஃப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு கட்டம் தான், அந்த ஸ்டேஜ் தான் இல்லைங்களா சார்? திருமணம் என்னதான் நம்ம ஜாதக பொருத்தம் 10 பொருத்தம் இருக்கப்பா, இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திருமணம் நடத்தி வைத்திருந்தாலும் கூட அங்கேயும் பிரச்சனை வரதானே சார் செய்யுது. அப்போ அங்க ஏதோ ஒரு விஷயம் நாங்க மிஸ் பண்றோம் இல்லைங்களா? இல்ல ஒருவேளை இந்த கட்டம் அப்படிங்கறது எல்லாமே பொய் தான், அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, நீங்க இதை மட்டும் பாருங்க அப்படின்னு உங்க ஸ்டைல்ல ஏதாவது பிராக்டிக்கலான விளக்கம் இதுக்கு கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா. ஆமா, இப்போ ஜாதக பிரகாரம் பார்க்கும்போது அவங்க கான்செப்டில் என்னது, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் திருமணம் பண்ணாதீங்க. அது எவ்வளோ சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ஜாதகத்தினுடைய கான்செப்ட். நீங்கள் இந்த ராசியா இந்த நட்சத்திரம் எது தரப்போ நீங்கள் இந்த ராசி அது வேண்டாம். ராசி நட்சத்திரம் மாறிடுச்சுன்னா விட்டுருவாங்க. சில பேர் வந்துட்டு ராசி கூட ஒரே ராசியாக இருந்துட்டு நட்சத்திரம் ஒன்றே வேண்டாம், வேறு வேறு நட்சத்திரம் இருந்தாலும் ஒத்துக்குருவாங்க. அது ஜாதக பிரகாரம் மேட்சிங் பார்க்குற சமாச்சாரத்தில். அப்போ நம்ம ஃபார்மெட்டில் அப்படி பார்ப்பீங்களா? அந்த மேட்சிங்கில் மட்டும் அந்த ராசி நட்சத்திரம் லைட்டாக தான் டச் பண்ணிப்பேன், ஃபுல்லாக டீப்பெல்லாம் உள்ளே போக மாட்டேன். அது கையில் எடுத்துக்கிடுவேன். ஏன்னு கேட்டாக்கா, நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுனாக்கா அந்த ஸ்டார்லாம் வேலை செய்யாது. அதனால் எனக்கு அது கவலை இல்லை. ஆனால் பார்ப்பேன், டச் பண்ணுவேன், அது இல்லாமல் இல்லை. அதே நேரத்தில் இங்கே இந்த ஃபார்மெட்டில் பார்க்குற மெத்தடு இப்போ கொஞ்சம் பேர் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தெளிவாக எல்லோரும் பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா தான் இதுதான் வேலை செய்யும். இப்போ உங்கள் தேதி, உங்கள் மாதம், உங்கள் வருஷத்தை நீங்கள் தனியாக கூட்டி போடுங்க. அது வந்துட்டு அப்புறம் தேதி மாதம் வருஷம் திருப்பி 3த்தையும் கூட்டுங்க, கடைசி 4வது நம்பர் வரும். இந்த 4 நம்பரை கையில் வச்சுக்கிங்க. மேட்சிங்களுக்கும் யார் இருக்கோ அவங்களும் எங்கள் கையில் வச்சுக்கிங்க. இந்த 2 இதுக்கு தேதி மேட்சிங் இருக்கா, மாதம் வருதா, வருஷம் வருதா, விதியில் வருதா, கரெக்டாக எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே பண்ணுங்க. ஏன்னு கேட்டாக்கா, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் ஆகுது. இப்போ நான் டைவர்ஸ் பண்ணலான்னுக்கிறேன். 20 வருஷம் வாழ்ந்துட்டு இப்போ பண்ணுறேன். அதுதான். அப்போ இந்த நம்பர் போடுங்க. இது ஒவ்வொன்றும் ஒரு பிளேஸில் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு நம்பர் 15 வருஷம் வேலை செய்யும். தேதி மாதம் 15 வருஷம் வேலை செய்யும். வருஷம் அதாவது 15, இது 1லேருந்து 15, இது 16லேருந்து 30 மாதத்தில். அது வருஷத்தில் உள்ளது 30லேருந்து 45. விதியனில் பார்த்தீங்கன்னாக்கா 46லேருந்து 60 வரைக்கும். அவ்வளோதான். மீதி எல்லாம் நமக்கு வந்துட்டு கிரேஸ் டைம். இதை பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஓகே சொல்லுங்கள். அப்போ நாங்கள் ராசி நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? இது ஓகேன்னா அது ஓகே தான். அது அதனால் இதுதான் கால்குலேஷன். இந்த மெத்தடில் பார்த்துட்டு மேரேஜ் பண்ணுங்கள். மேரேஜ் லைஃப்பில் நமக்கு அது சொல்லிட்டு அடிக்கும், எது டைவர்ஸை சொல்லிட்டு அடிக்கும். அதுக்கு நம்மக்கிட்ட வராது. நான் இப்படி தான் பார்க்குறது. ஆனால் கொஞ்சம் டஃப்பு தான் இது. டஃப்னா அது ஒரு நம்பர் ஒரு சைடில் ஒத்து போச்சுன்னா ஒரு சைடில் ஒத்து வராது. அதான் கேட்க வந்தேன், நாங்கள் எப்படி சார் இதை பார்க்குறது, எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு கேட்க வந்தேன். இல்லை, அதுதான் அது தெரிஞ்சிக்க வேண்டியதான். நாம் ஒரு சினிமாவை பார்த்தாக்கா அக்கு வேறு ஆணி வைக்கிறான், நம்ம அனலைசேஷன் பண்ணுறான். படம் வந்துட்டு என்னங்க சைடு எஃபெக்ட் சரியாகவே அவர் கொடுக்கல. இவன் படத்தை தானே பார்க்கணும், இவன் சைடு எஃபெக்ட் பற்றி பேசுகிறாப்புல, அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாப்புல. என்னதான் இருந்தாலும் எடிட்டிங் இவ்வளோ மோசமாக பண்ணக்கூடாது, அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாப்புல. சாங் போடுற அளவுக்கு பிஜிஎம் சரியில்லை, அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அதை தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஒரு படத்தை பணம் போடுறவங்களும் டைரக்ட் பண்ணுறவங்களும் யோசிக்க வேண்டியது, படம் பார்க்குறவங்க யோசிக்கிறாங்க. அதை யோசிக்கிறதுக்கு உங்கள் லைஃப்பை யோசிக்கிறதுக்கு ஏன் நேரம் இல்லைன்னு சொல்லணும். யோசிங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க, பாருங்க, மீதி நேரத்தை அதை யோசிங்க. எஸ் சார், எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கற்றுக் கொடுங்க சார், இதை எப்படி பார்க்கறது மேட்ச் மேக்கிங். கண்டிப்பாக
இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு எந்த நம்பருக்கு எந்த நம்பரு ஓகே, எந்த நம்பருக்கு எந்த நம்பர் ஓகே இல்லை. எஸ் சார். அதனால் இப்போ நான் சொன்னால் கூட திருப்பி என்ன 2வது முறை கேட்காதீங்க. அதுக்கு பதில் 2வது முறை நீங்கள் போட்டு பாருங்கள். நோட் பண்ணுங்க மறக்காம. ஆமாம், நோட் பண்ணிக்கிங்க. 2வது முறை நீங்கள் போட்டு பாருங்கள். புரியலையா 3வது முறை போட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். நம்ம லைஃப்பை நாம தாங்க பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ 1ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பரு 7, 2ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் 9, 3ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பரு 6, 7, 8, 4ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டு 7, 5ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டு 7, 6ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டு 3, 7, 8க்கு ஆப்போசிட்டு 3, 7, 9க்கு ஆப்போசிட்டு 2. சரியா? அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு இந்த டேலி பண்ணி பாருங்கள். தேதிக்கு தேதி, மாதத்துக்கு மாதம், வருஷத்துக்கு வருஷம், இயருக்கு இயர், ஃபேட்டுக்கு, அதான் ஃபேட்டுங்கிறது. டெஸ்டினி நம்பர் சொல்லலாம், ஃபேட் நம்பர் சொல்லலாம், விதின்னு சொல்லி அப்படியே கரெக்டாக டேலி பண்ணி பாருங்கள். மேட்சிங் பாருங்கள், மேரேஜ் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் மேரேஜ் லைஃப்பில் வராது. ஒன்றுமே யாருக்குள்ளே உங்களுக்குள்ளே அந்த கிவ் அண்ட் டேக்கு தான் இருக்கும். ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்குள்ளே அந்த ஈகோ பிரச்சனை வராது, லைஃப் பிரச்சனையே வராது. அழகாக ஸ்மூத்தாக அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். லைஃப் அழகாக வாழலாம். வாழ்கிறதே லைஃப் அழகுக்கு தாங்க. நாம் அழகாக இருந்தால் மட்டும் போதாது, வாழ்க்கையை அழகாக நாம் வாழ கற்றுக்கிறணும். எஸ் சார். நாம் அழகாக இருந்துக்கு அப்படி இப்படிலாம் போட்டேன், அது அது அழகே கிடையாது. வாழ்க்கையை அழகாக வாழ்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் அழகு. அதை நம்ம அழகாக வாழ்ந்துட்டாவே நாம் அழகாக இருக்கிறது தான் அர்த்தம். அது அழகாக இருந்தால் நாம் அழகாக இருக்கிறதுக்கு அர்த்தம். இதை கற்றுக்குங்க. இப்படி பாருங்கள், உங்கள் லைஃபு எந்த சூழ்நிலையும் எந்த சிச்சுவேஷன்லேயும் உங்கள் லைஃபு தோக்காது. லைஃபே தோக்கலை, அப்புறம் நீங்கள் எப்படி தோப்பீங்க? ஒரு மனுஷன் அதில் தோத்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், மற்ற எல்லாத்துலையும் தோற்றுருவான். நீங்கள் தோக்கக்கூடாது. ஏன்னா மனுஷனாக பிறந்தவங்க எதுலேயுமே தோக்கக்கூடாது, ஜெயிக்கணும். நான் தோற்றுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. இப்படி செய்யுங்க, இதை செய்யுங்க. ஏங்க எனக்கு கல்யாணம் 15 வருஷம், நான் எப்படி செய்ய முடியுன்ட்டு 2வதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அடுத்த ஜென்ரேஷன் பாருங்கள். ஓகே சார். அவங்க மேரேஜ் டேட்லேயும் இம்பார்ட்டன்ஸ் தரணுமா சார்? அதிகமாக இம்பார்ட்டன்ஸு மேரேஜ் டேட்டு தான். இது உலகத்துக்கே வந்துட்டு மேரேஜ் டேட்டும் நம்மளுடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, முக்கியத்துவம் அது கொடுக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி 35, 38 வருஷம் இருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது பார்க்குறதெல்லாம் சரியாக பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க தப்பாக பார்க்குறான்னு. ஏன்னா அது புரியாமல் பார்க்க போகணும். இப்போ நம்ம படிக்கும்போது ஸ்கூலிங்கில் படிக்கும்போது ஒன்று கையில் இருக்கிற கண்ணாடி இருக்குது, கீழே விழுந்தால் உடஞ்சிரும். நம்ம புரிஞ்சிட்டா படிக்க தேவையில்லை. புரிக்கலன்னா மக்கப் பண்ணுறங்கிற பேரில் கையில் இருக்கிற கண்ணாடி கீழே விழுந்தால் உடஞ்சிரும். கையில் இருக்கிற இதே 1/2 hour படிப்பாங்க, கையில் இருக்கிற கண்ணாடி கீழே விழுந்தால் உடஞ்சிரும். அவ்வளோதான். அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டால் படிக்க தேவையில்லை. அதேமாரி எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நின்று புரிஞ்சுக்கிட்டாக்கா படிக்கவே தேவையில்லை. அதே தான் இதுவும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதேமாரி திருமண வாழ்க்கையில் வந்துட்டு திருமண தேதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இப்போ நான் சொன்ன நம்பர் பார்த்தீங்களா, இந்த நம்பர்லாம் ஆப்போசிட்டாக அப்படியே திருமண லைஃப்லேயும் இப்போ டேட்லேயும் இருந்ததுன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே டேட்டு கனெக்ட் ஆகி அங்கே தப்பாக இது மாதிரி இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே அங்கேயே இருக்கும். சில நம்பர்லாம் இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு டே 1லேயே ப்ராப்ளம்னு சொல்லிடுவேன். என்கிட்ட வரும்போது சொல்லு, இல்லையா டே 1லேயே ப்ராப்ளமாக செய்யுதுன்றவேன். ஐயா கரெக்டாக சொன்னீங்க, இல்லையா இது 3ஆம் மாதத்தில் வரும், அதெல்லாம் சொல்லிடுவேன். ஓகே சார். அப்படி ஆயிடுச்சு, அவங்க என்ன பண்ணலாம் சார்? இல்லை அதுக்கு சொல்யூஷன் தான். இது என்னன்னாக்கா, முதல்ல நம்ம வேறு ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஊதி பெருசாக ஆக்காமல் அதுக்கு கேப் விட்டுருங்க, சைலண்ட்டாக விட்டுருங்க. அந்த சொல்யூஷன் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் உங்களுக்கு. நம்ம பேச தான் நம்மளை அறியாமல் நமக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஆதங்கம், அந்த ஆதங்கத்துக்காக நம்ம பேசணும்னு தோணும். பேசுனா தான் நம்ம அடங்கும். சில பேர் இருக்காங்க, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி நீ பேசிட்டு வரலையா, பிரச்சனையை எடுத்துகிட்டு விட்டுட்டு வந்துருக்கிறேன், அதை நல்லா பெருசாக பெரிய ஓட்டையாக போட்டு வந்துட்டேன், ஷோலியே முடிஞ்சுது. அந்த அளவுக்கு நீ பண்ணியிருக்கிற, கம்முனை விடுங்க. அதாவது முதல்ல சொன்ன மாதிரி கோவத்தில் நியாயம் கிடைக்காது, அநியாயம் தான் நடக்கும். அதுமாதிரி கோவத்தில் எது நம்ம டிசிஷன் எடுத்தாலும் தப்பாக தான் இருக்கும். இப்போ நான் பொதுவாக சொல்லுவேன், கோவம் வந்துச்சு என்னால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, என்னால் கோவத்தை அடக்க முடியலைங்க, அது ஏதாவது போட்டு ஏதாவது உடச்சி கிடைச்சாதான் என் கோவம் அடங்க. ஒன்றும் இல்லை, நீ கோவம் வந்துன்னா பாத்ரூம் போயிரு. தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நல்ல குட்டி செம்பு, காலில் அந்த பாதம் கீழே பார்த்தீங்களா நல்லா ஜில்லு 2 கால் நல்லா ஃபுல்லாக விடுங்க, அப்படியே கோவம் அடங்கிடும். ஓ ஓகே சார். ஆமாம், கோவம் வந்து இல்லை எதுக்காக எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, எல்லாத்துக்கும் இது தீர்வு கிடையாது கோவத்தை அடக்க. சில பேர் கோவம் வரும், என்ன பேசுறீங்க அப்படின்பாங்க, 2 வரியில் முடிஞ்சோம், அவ்வளோதான் அவங்க கோவம். அது சிறு கோவம். அது
சில பேருக்கு ஹெவியாக இருக்கும், அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அதான் நான் சொன்னது, பாத்ரூம் போயிட்டு சின்ன குடம் தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்கள் 2 காலும் ஃபுல்லாக விட்டுட்டு அங்கேயே ஒரு 2 செகண்ட் நில்லுங்க. அப்படி சாஃப்டாகிருங்க, கோவம் ஓடியே போயிடும். அது ஒன்றும் இல்லை, அந்த கோவன்றது உங்கள் நரம்பை வந்துட்டு டேப் பண்ணிடும் உங்களை. அது கீழே தான் இருக்குது சுச்சி, அதுக்கு அதை போட்டு தண்ணி விட்டிங்கனாக்கா அது உங்களை அங்கேயே வந்து சப்ரஸ் பண்ணிடும். அது சாஃப்ட் பண்ணி விட்டுரும், கோவம் ஒன்றும் இருக்காது. வெளியே வரும்போது சிரிச்சிட்டே வருவீங்க, சாப்பிட்டு சரியாக போயிடும். நார்மலாக நல்ல மனுஷன் ஆயிடுவீங்க, கோவத்தில் எதுவும் பேச மாட்டீங்க. கோவமே இல்லையா, அப்புறம் நல்லா தானே பேசுவீங்க, நீங்களாக தானே இருப்பீங்க. அதுமாதிரி அந்த மாதிரி தேதி தான் நம்ம சொன்னது ஆப்போசிட் நம்பர் திருமண தேதியில் இருக்கும். அந்த எண்கள் தான் உங்களை திருமணத்தை லைஃபையே டிஸ்டர்ப் பண்ணிடும். அது 100%, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. திருமண தேதியில் இந்த நம்பர்லாம் அதை நிறைய வாட்டி சொல்லிட்டோம், திருப்பி சொல்ல வேண்டாமன்னு பார்த்தேன். சொல்லாமல் இருந்தால் தான் சில சுவாரஸ்யம் இருக்கும், அதனால் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஆப்போசிட்டில் இப்போ சொன்னது நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். எல்லாம் என்ன நம்பர் ஆப்போசிட்டுன்னு போட்டு பாருங்கள். ஒன்று கதை சொல்லும், உங்களோட அவங்க நம்பர் கதை சொல்லும், அது ரெடியாக இருக்கும். என்னையாம் பண்ண, நீ ஏன் என்னையாம் தொட்ட அப்படின்னு அது சொல்லும். முடிஞ்ச வரைக்கும் நடந்ததை விட்டுருங்க, நடக்க போகிறத அழகாக செய்யுங்க. லைஃப்பில், ஃபேமிலி லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். ஆனால் மேரேஜு இப்படி பாருங்கள், இந்த மெத்தடில் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு காலம் உங்களை வந்துட்டு தொந்தரவு பண்ணாது, ஒரு பிரச்சனையும் பண்ணாது. நம்பர் எண்கள்லாம் வந்துங்க, அது நல்ல எண்கள். எல்லா எண்களும் நல்ல எண்கள். நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை அது கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உங்களை எங்கே கொண்டு போய் விடணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுரும். அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான வழியை தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் சொல்லிகிட்டு இருக்கேன். அருமை சார். அதாவது திருமண வாழ்க்கை நறுமணம் வீசுவதற்கான வழிமுறைகளை ரொம்ப அழகா எங்களுக்காகவே சொன்னீங்க. அது மட்டுமா இல்லையே, அது கூடவே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கோபத்தை அப்படியே குறைப்பதற்கான வழிமுறையும் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.